ஆமாங்க. நீதிமான்களின் கூடாரத்தில் கர்த்தரின் கெம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. உங்களுடைய வீடுகளில் பல போராட்டங்கள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், பலவிதமான சோதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம். என்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லையே, என்னுடைய வீட்டில் சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய கடன் பிரச்சனை இப்படி இருக்கிறதே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என்னுடைய தாய் தகப்பன் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி பல நேரங்களில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. நம்மளுடைய சூழ்நிலை மாறணும்னா, நம்மளுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறணும்னா முழங்கால் படியிட்டு வீட்டில் ஜெபம் செய்யுங்கள். முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி மண்டியிடுங்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்காக நாம் துதிக்கும் பொழுது, துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். காட் பிளஸ்.